காங்கிரஸிலே ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கவங்க இருந்தாங்க. ஒரு விதமான கருத்துக்கு அப்படின்னா நேரு சார்ந்தவங்க, இன்னொன்று வந்து சர்தார் பட்டேலை சார்ந்தவங்க, ரெண்டு விதமா இருந்து. காந்தி வந்து நீ வேண்டாயா அவர் நேரு வரட்டும் அப்படின்னு சொல்லின உடனே நாமினேஷன் போட வேண்டான்ட்டாங்க. வந்து ஓமந்தூர் ரெட்டியார், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த ஓமந்தூர் ரெட்டியாரும் சர்தார் பட்டேல் தான் சாதிச்சாங்க. அதான் கேரளாவுக்கு ஒண்ணு சொன்னாப்புல அவசரமா தெரியுது. இதை வந்து யாரையும் குறை சொல்லல நீதிபதிக்குள்ள. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமாக வைக்கட்டும். சட்டத்தை புரிந்தவர்கள், சட்டத்தை தெரிந்தவர்கள், அதை படித்தவர்கள், அதை பற்றியான அனுபவம் உள்ளவர்கள் இது பேசிதான் தீரணும். ஒரு நாட்டு இடத்துலதான் 145 கிளாஸ் 3 வரும். இப்போ ஆளுநர் சம்பந்தமான அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள் பல மாநிலங்கள்ல இருக்கு. இப்போ இது மாதிரி விஷயங்களை கிளப் பண்ணி உச்சநீதிமன்றம் அதை சரி பண்ணி ஒரு போலாமா? ஹலோ சார், வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். ஆமா, ஒரு ஆளுமையை எடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு மறுபடியும். பொதுவாக இந்த ஆளுநர் சம்பந்தமான விவகாரத்துல உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப தப்பா பலரும் வந்து அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல 2-3 விஷயம் வந்து ஆளுநர் வேந்தர் பதவியில் நீக்கப்படுகிறார்னு ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அரசமைப்பு சட்டத்தை இந்த திருத்துற விஷயங்கள்ல உச்சநீதிமன்றத்துடைய தலையீடு எப்படி இருக்கணும், இந்த ஆர்டிகல் 145 கிளாஸ் 3 ஹையர் பெஞ்ச் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல அந்த தீர்ப்பு வந்ததில்ல சார், அது 2 பேர் இது அவங்க ஜனாதிபதிக்கு சில இதெல்லாம் கொடுத்தது பரிந்துரை பண்ணாங்க. அது சம்பந்தமா இது வேடிக்கையான விஷயம். ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பையோ எதையும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு ஆரோக்கியமான பார்வையில அதை இங்க பேசுறோம், ஒரு விவாதிக்கிறோம். அந்த கவர்னர், அதாவது தமிழ்நாடு கவர்னர் ரவி, தமிழ்நாடு அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் அனுப்பிய மசோதாக்களை சரியாக கவனிக்காம, அதுக்கான ஒப்புதல் அளிக்காம காலந்தாழ்த்தினாங்கன்னு இவங்க சொன்னாங்க. பிறகு உச்சநீதிமன்றம் இதை பற்றியான பிரச்சனையில வழக்குக்கு இவங்க போனாங்க. உச்ச நீதிமன்றத்துல இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ, அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை வந்து 2 நீதிபதிகள் முடிவெடுக்க முடியாது. பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த கருத்துக்களை முன்னெடுத்து ஒரு தீவிரமாக, விரிவாக, விசாலமாக அதை ஆர்கியூ பண்ணியிருக்கணும். தேவைப்பட்டால் அதுக்கு வந்து என்னென்ன கருத்துக்களை கொண்டு வரலாம் சொல்லிட்டு பல்வேறு வழக்கறிஞர்கள் அதில் வாதங்கள் பண்றாப்புல செஞ்சிருக்கணும். அது செய்யலை. 2வது, பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் அவங்க தான் கொடுப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனைகள்ல ஒரு தீர்வு வேணும், தெரியல. அப்போ ஹிந்து கோட் பில் வந்தது. அப்போ என்னாச்சுன்னா ராஜேந்திர பிரசாத்துக்கு அதிகாரமா, அதாவது ஜனாதிபதிக்கு அதிகாரமா, பிரதம அமைச்சருக்கு அதிகாரமான்னு வந்தது. செட்டில்வாட் அதை பற்றியான கருத்துக்களை எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல எடுத்து வச்சார். பிறகு அந்த நேரத்துல 47 சுதந்திரம் வாங்கினோம். 50ல உச்ச நீதிமன்றம் வந்து அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அமைக்கிறாங்க டெல்லியில. இப்ப இருக்க உச்ச நீதிமன்றம் 47 அமைக்கல, 49க்கு அப்புறம் 49 50க்கு பிறகு தான் அமைக்கிறாங்க. அப்போ வரும்போது குடியரசுத் தலைவருக்கு அதிகாரமா இல்ல பிரதம மந்திரிக்கு அதிகாரமா, அதாவது ஜவஹர்லால் நேருக்கு அதிகாரமா, அங்க ராஜேந்திர பிரசாத் அதிகாரமா, இப்படியான இருக்கும்போது பல பிரச்சனைகள் நடக்கும். இந்த பிரச்சனை அரசமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியா இல்லாட்டி அதுக்கு பிறகு வந்து? அதுக்கு பிறகு அரசமைப்பு தானே சுப்ரீம் கோர்ட் வர்றாங்க. அதான் 50க்கு அப்புறம். 50க்கு அப்புறம் அதுக்கு பிறகு அந்த பில்டிங்கே கட்டுறாங்க, சுப்ரீம் கோர்ட் பில்டிங் கட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு டசல் போயிட்டு இருக்கு. காங்கிரஸிலே 2 விதமான கருத்துக்கள் இருக்கவங்க இருந்தாங்க. ஒரு விதமான கருத்துக்கு அப்படின்னா நேரு சார்ந்தவங்க, இன்னொன்று வந்து சர்தார் பட்டேலை சார்ந்தவங்க, 2 விதமா இருந்தாங்க. அது வெளியே இன்னைக்கு வரலாறுல இல்ல. அப்படி ராஜேந்திர பிரசாத் ஓரளவு சப்போர்ட் ஆஃப் சர்தார் பட்டேல்.
அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா இன்னைக்கு கூட பதிவு போட்டிருக்கேன். 2 பேரும் போட்டி போடுறாப்புல, பிரதம மந்திரிக்கு போட்டி போடுறாப்புல ஒரு தயார் நிலையில இருந்தாங்க. பிரதம மந்திரிக்கு யாராரு? சர்தார் பட்டேலும் நம்ம பண்டிட் நேரு. அப்போ காந்தி வந்து நீ வேண்டாயா, அவர் நேரு வரட்டும் சொன்ன உடனே நாமினேஷன் போட வேண்டான்ட்டாங்க. அதுக்கு பிறகு நேருவுக்கும் சர்தார் பட்டேலுக்கும் பல பிரச்சனைகள் நடந்தன. உள்துறை அமைச்சர் இந்த இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த எல்லா ஹைதராபாத் அதுல வந்து ஓமந்தூர் ரெட்டியார், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த ஓமந்தூர் ரெட்டியாரும் சர்தார் பட்டேல் தான் சாதிச்சாங்க. ஓமந்தூர் ரெட்டியாருக்கு அந்த பங்கு இருக்கு, அது பங்கு இருக்கு. தமிழ்நாடு அன்னைக்கு கோர்ஸ் இருக்கு, சென்னை மாகாணம், சென்னை ராஜதானி, ஆந்திரா வரைக்கும். இன்னைக்குள்ள தெலுங்கானா இங்க இருந்தா படைகள் போச்சு. அப்படி இருக்கும் பொழுது ராஜேந்திர பிரசாத் வெர்சஸ் நேரு, சர்தார் பட்டேல் வெர்சஸ் நேரு, ஹோம் மினிஸ்டர் இப்படி இருந்தது. ஆனால் ராஜேந்திர பிரசாத் கிட்ட 2-3 விஷயங்களை நேருக்கு மாறுபடுறார். துவாரகால போய் அன்னைக்கு அந்த கோவில் இருக்கு இல்லையா, அங்க போய் பீடத்துக்கு கீழே போய் நிக்க கூடாது, மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்க போக கூடாதுன்னு நேரு சொல்றார். எங்க குஜராத்துக்கு இல்ல, நான் அப்படித்தான் போவேன், நான் என் மதம்னு போறேன், மதம் சார்ந்து போல, எனக்குன்னு ஒரு மதம் இருக்கு போறேன், நான் குடியரசுத் தலைவரா இருக்கிறேன், அதனால என்ன பார் இருக்கு நான் போறேன்னு போயிட்டாரு. அதுல நேருக்கு பிடிக்கல ராஜேந்திர பிரசாத். பிறகு சர்தார் பட்டேலுக்கு என்ன விஷயம்னா, காஷ்மீர் பிரச்சனையில அதை பற்றியான 370 இது வடிச்சாங்க இல்லையா, அப்போ நேரு வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டார். கோபால்சாமி ஐயங்கார் கையில கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ உள்துறை அமைச்சருக்கு அங்க என்ன நடக்குன்னு தெரியாது, ராஜேந்திர பிரசாத்துக்கும் தெரியாது. இவர் எல்லாமே நேரு வந்து கோபால்சாமி ஐயங்கார் வந்து நேரு ஆதரவாளர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். யாருன்னா ஜி பார்த்தசாரதி, இலங்கை பிரச்சனை போனாரு, அவருடைய தந்தையார் கோபால்சாமி பார்த்தசாரதி. அவருடைய பேரனும் மருமகன் தான் எம் சீனிவாசன், ஜட்ஜ் எல்லாம் ஒரு டர்பன் வச்சு நாமம் போட்டு அவர்லாம் இங்க ஜட்ஜா இருந்தாங்க. அதெல்லாம் வேற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது சர்தார் பட்டேலுக்கு தெரியாம, ராஜேந்திர பிரசாத்துக்கு தெரியாம, டாக்டர் அம்பேத்கருக்கும் தெரியாம சட்ட அமைச்சர் இந்த 370 வந்து வகுக்கிறாங்க. இந்த 3 பேருக்குமே தெரியாது. நேரு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார். இதெல்லாம் வரலாற்றுல எழுதப்படாம இருக்குது. ஆனா ஒரு சில விஷயங்கள் ரெமிஷன்ஸ் ஆஃப் நேரு எழுதியிருக்காங்க. இதுல வந்து இவங்க 3 பேருக்குமே வருத்தம் இருக்கு. அந்த நேரத்துல இந்த வருத்தத்தை வந்து பெரிய மனுஷத்தன்மை யாருமே காட்டிக்கிடல. அம்பேத்கர் வந்து 370 ஏத்துக்கலாம். 370 ஏத்துக்கலாம். அவருக்கு தெரியாம நடக்குது. ஒரு சட்ட அமைச்சர் இல்லையா, ஒரு சட்ட வடிவாக்குறது அவருக்கு தெரியுமா வேண்டாமே. அப்படி வாக்கும்போது கோபால்சாமி எங்க தான் போய் அதை வடிக்கிறாருன்னா, அம்பேத்கருக்கு ஒரு மனசுல இது இருக்கு முடியாது. ஏன்னா அம்பேத்கரை தோக்கடிச்சாங்க. வேற வழி இல்லாம நேரு வந்து அம்பேத்கரை ஏத்துக்கிட்டார், காந்தி சொன்னதுனால தோக்கடிச்சாங்க. ஞாபகம், காங்கிரஸ் தோக்கடிச்சது. பிறகு மேற்கு வங்கத்துக்கு போய் விஸ்வ இந்து பரிஷத்து ஓட்டு போட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்தார். இப்படி இருக்கும்போது அந்த காலத்துல இருந்தேமோ பிரதம மந்திரி, குடியரசுத் தலைவர், அதே மாதிரி சர்தார் பட்டேலுக்கு பல மோதல் இருந்தது. சர்தார் பட்டேலுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியா இருந்தாலும் கூட பிரதம மந்திரியா குடியரசுத் தலைவரா அந்த பார்ப்பாங்க. பிரதம மந்திரிக்கு தெரியாம பல நடவடிக்கைகள், ஒருங்கிணைப்பு, இந்தியா ஒருங்கிணைப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடந்தது. சர்தாருக்கு தெரியாம பேச, சர்தார் ரொம்ப வேகமா போனதுனாலதான் அது வெற்றி பெற்றது. இல்லைன்னா பல்வேறு துண்டுகளா அங்கங்க இருந்திருக்கும். அது அங்கங்க புதுக்கோட்டை தனியா இருக்கும், திருவாங்கூர் தனியா இருக்கும். இதுக்கு வந்து விமானம் கூட கொடுக்கல. விமானம் யார் கொடுத்தாங்கன்னா மைசூர் அரசர் இருக்கார் இல்லையா, நான் கொடுக்கறேன்னு கொடுத்தாரு சர்தார் பட்டேலுக்கு டூர் போறதுக்கு. 560 சமஸ்தானங்கள் 560 சமஸ்தானங்கள் சேர்த்து வச்சது சர்தார் பட்டேல் தான். அவர்ல விபி மேனன் 2 பேருமே மேலா இருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது நேருவுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் பிரச்சனைகள் வரும்போது பல்வேறு விஷயங்கள் அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. ரெஃபரன்ஸ் குடியரசுத் தலைவர் கேட்பாரு, இதுல என்ன சட்ட சிக்கல் இருக்கு, எனக்கு அதிகாரமா அவருக்கு அதிகாரமான்னு கேட்டார். அது ஹிந்து கோடுல. இது என்னாச்சு, ஒரு நாள் இந்தியன் லா இன்ஸ்டிடியூட்னு நான் அதுல லைஃப் மெம்பர் கூட, சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்குது இந்தியன் லா இன்ஸ்டிடியூட். அது தோக்கு விழா நடக்குது. அதுல 2 பேருக்கும் நான் பெருசா நீ பெருசான்னு ஒரு முஸ்தீப் வருது. பிரதமர் பெருசா, ஜனாதிபதி பெருசா, குடியரசுத் தலைவர் பெருசா. அதுல இருந்து ஆரம்பிச்சு ராஜேந்திர பிரசாத் வந்து செட்டில் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 55 பிறகுதான் அதை மூச்சு விடாம, அது வரைக்கும் 2 பேருக்கு சொல்லிதான். அப்படி போய் சுப்ரீம் கோர்ட்ல
அன்னைக்கு வந்து ஃபுல் பெஞ்ச் தான் அதை கேட்கும். ஒரு ரெஃபரன்ஸ் குடியரசுத் தலைவர் கொடுத்துட்டாரே அண்ணா ஃபுல் பெஞ்ச் தான் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கேசவானந்த பாரதி கேஸ்னு உங்களுக்கு தெரியும், அது ஒரு முக்கியமான கேஸ். கோலகநாத் கேஸ் நடந்தது இல்லையா, அப்போ என்னாச்சு, இந்திரா காந்தியை சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுறாங்க. என்ன இப்படி நீங்க முரண்டு பிடிக்கிறீங்க, நாங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி, நாங்க தான் அரசை நடத்துறோம், எங்களுக்கு நடத்த விடாம மக்களுக்கான சோசியலிச கொள்கையோட கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் கடிதமே சிவசங்கர் அன்னைக்கு லா மினிஸ்டர் எழுதி இந்திரா காந்தி எழுதுறாங்க. இதை வந்து பிரணாப் முகர்ஜி தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி சொல்றாரு. அப்போ ஒரு சிக்கல் வந்தது. சிக்கல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் அந்த ராஜேந்திர பிரசாத் வெர்சஸ் நேரு காலத்தில் வந்தது. அப்படி வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபுல் பெஞ்சா தான் ஒரு 6 பேர் 7 பேர் தான், ஒரு சில 12 ஜட்ஜஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதிகபட்சமா 13 ஜட்ஜி உட்கார்ந்தாங்க. இந்த விஷயத்துல இந்த 2 பேருமே மட்டும் ஒரு தீர்ப்பு பண்ணது தப்பு. இது வேற ஒரு பெஞ்சுக்கு, லார்ஜர் பெஞ்சுக்கு கொடுத்துருக்கணும். இப்ப வந்து இது கேரளா ஆளுநர் கூட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி செக்ஷன் 2 இது ஆர்டிகல் 200 கீழே நீங்க போட்ட இந்த உத்தரவுகள் பிளஸ் ஜனாதிபதிக்கே நீங்க சொல்ற சில விஷயங்கள் வந்து 2 பேர் அமர்வு வந்து பண்ணா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலயுமே சுப்ரீம் கோர்ட் பண்ணா அப்புறம் ஆட்சி நடத்தணும்னு அரசியல் சட்ட திருத்தம் பார்லிமெண்ட் எதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல, 2வது விஷயம் என்னன்னா, இப்போ அவரு கேரளா கவர்னர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துக்கு 2 ஜட்ஜி முடிவெடுக்க முடியாது, கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட். இந்த நீதிபதிகளே நியமிக்கிறது, வாரண்ட் கொடுக்கிறது குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவர் சுப்பீரியர். இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் எல்லாம் நடக்குது. ஆமா, இப்போ நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள அல்லாவின் பேரில் இந்த திருமணம் நடக்குன்னு போடுவாங்க இல்லையா, கடவுள் துணை. அது மாதிரி பிரசிடென்ட்டுக்கு தெரியோ ஒரு ஃபிகர்கட்டுக்கு ஏத்தாப்புலதான் இது நடக்கும். இப்போ இந்த நீதிபதிகளையும் உச்ச நீதிமன்றத்துல போறாங்கன்னா, உயர் நீதிமன்றத்துல இருந்து போகும்போது வாரண்ட் பிரசிடென்ட் தான் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த 2 நீதிபதிகள் என்ன பண்ணிருக்குன்னா, இது பிரசிடென்ட் இஷ்யூ, பிரசிடென்ட் பெண்டிங்கா இருக்குது, கவர்னர் மூலமா அங்க வந்துருச்சு, பிரசிடென்ட்டுக்கு நாங்க உத்தரவு போட முடியாது, பிரசிடென்ட்டுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க, அது தவறு, இதுக்கு மேல ஒரு சுப்பீரியர் கோர்ட் ரெவியூ போடணும். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு இதுல இன்னொரு இதுவும் சொல்றாங்க சார். இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நீங்க உத்தரவு போறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு இதை கேட்கணும், நீங்க இது சம்பந்தமா உங்களுடைய கிளாரிபிகேஷன் என்னன்னு கேட்கணும். அதுக்கு சொல்றேன், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்னர் ஆஃப் ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த கோர்ட்ல கேஸ் போட முடியாது. அவங்க ஏத்தே ரெஸ்பாண்டன்ட் கேஸ் நம்பர் போட மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றேன்னா, நம்ம பிரசிடென்ட் போட்டாங்க இல்லையா, இந்த கச்சத்தீவு கொடுத்தாங்க தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சி ஜனாகிருஷ்ணமூர்த்தி அந்த வழக்கு நான் தான் நம்பர் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க. அப்போ தலைமை நீதிபதி கே வீராசாமி அவர் வந்து பிறகு அவர் தலையிட்டு தான் நம்பர் பண்ணாங்க. பிறகு கவர்னர் எடுத்துட்டு சொல்லிட்டாங்க, குடியரசுத் தலைவர் எடுத்து சொல்ல கச்சத்தீவு. இது வந்து 75 நடந்தது. கவர்னர் மேலையும் 2வது குடியரசுத் தலைவர் மேலையும் பிரதிவாதியா ரெஸ்பாண்டா வழக்கே போட முடியாது. வழக்கே போட முடியாத நிலையில இவங்க எப்படி அதுக்கு உத்தரவு குடியரசுத் தலைவர் கொடுக்குறாங்க? நான் சொல்றது உங்களுக்கா, அவங்க பேர்ல நம்பரே ஆகாது. தமிழ்நாட்டுல ராஜ்பவன் கவர்னர் ரெஸ்பாண்டன்ட். வந்து ஆர்டிகல் 142 பிரகாரம் உச்சநீதிமன்றம் சில விஷயங்கள்ல வந்து சில திருத்தங்களை சொல்லி அது பதிவாயிருக்குது அப்படின்றாங்க. திருத்தங்கள் பதிவானாலும் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் என்பவர் இந்திய அரசியல் சட்டத்தின் 3 பகுதிகள் இருக்குது. மாண்டெஸ்கியூ தியரின்னு இருக்கு, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், பிரெஞ்சு அறிஞர் அதை வச்சுதான் இந்த 3மே பிரியுது. இங்க நமக்கு யாருக்கும் புரிதல் இல்லை. நாடாளுமன்றம், நீதித்துறை, எக்ஸிகியூட்டிவ், இந்த 3 துறையும் அதது வட்டத்துல சுத்தணும். சென்ட்ரிஃபிகலாவும் சுத்தலாம், சென்ட்ரிபெட்டலாவும் சுத்தலாம். இந்த தியரியில இருந்துதான் 3 அமைப்புகளாக பிரிகின்றது மாண்டெஸ்கியூ தியரி. நீதித்துறை விஷயத்துல அவங்க தலையிடக்கூடாது, யாரு, குடியரசுத் தலைவரோ பிரதமரோ ஆட்சித்துறை தலைவரோட. அதே மாதிரி மக்கள் நலனுக்காக இருக்கின்ற அரசாங்கம் இருக்கு பாருங்க, பார்லிமெண்ட் வேற அரசாங்கம் வேற. அரசாங்கம் அதிகாரிகள், அமைச்சர்கள், இந்த 3 துறையில ஒவ்வொன்றும் அதோடைய சக்கரங்கள் சுத்திட்டு வரணும் தான் மாண்டெஸ்கியூ தியரி, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இங்க இந்த மாண்டெஸ்கியூ தியரி செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸையும் கணக்கில் எடுத்துக்கல. நம்பர் 1 டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் எடுத்துக்கல.
பிறகு டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் ஒரு தேதி இருக்கு. அது அதிகார பகிர்வு. அதுலயும் சுப்ரீம் கோர்ட் கவனத்தை எடுத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா பாங்க, கான்ஸ்டிடியூஷன் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ரெண்டையும் ஒருங்கிணைஞ்சு பார்க்கணும். நிர்வாக சட்டம், அரசியலமைப்பு சட்டம். இப்படி இருக்கும் பொழுது இந்த நீதிபதிகள் அதெல்லாம் பார்க்காம ஒரு பெரிய பெஞ்ச், லார்ஜர் பெஞ்சில் விசாரிக்காம இவங்களால பிரசிடென்ட்டுக்கு வந்து இவங்க எப்படி டைரக்ஷன் கொடுக்க முடியும்? அதான் கேரளாவுக்கு ஒண்ணு சொன்னாப்புல அவர்த்தமா தெரியுது. இதை வந்து யாரையும் குறை சொல்லல நீதிபதிகளை. இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக வைக்கட்டும். சட்டத்தை புரிந்தவர்கள், சட்டத்தை தெரிந்தவர்கள், அதை படித்தவர்கள், அதை பற்றியான அனுபவம் உள்ளவர்கள் இது பேசிதான் தீரணும். ஒரு நாட்டு இடத்துலதான் 145 கிளாஸ் 3 வருது இல்ல? ஆமா, லார்ஜர் பெஞ்ச் தான் எப்பவுமே லார்ஜர் பெஞ்ச் தான். அது இல்லாம 2 பேரும் ஒரு குடியரசுத் தலைவருக்கு டைரக்ஷன் கொடுக்க முடியுமா? நெறிமுறைகள் கொடுக்க முடியுமா? டைரக்ஷன் கொடுக்க முடியுமா? இது செய்யணும். எவ்வளவு அவங்கள்ட்ட கேட்கலாம். குடியரசுத் தலைவர்கிட்ட இது சம்பந்தமா என்ன கேட்கணும்னா அவங்ககிட்ட கேட்க கூடாது. அட்டார்னி ஜெனரலை கூப்பிட்டு, சொலிசிட்டர் ஜெனரலை கூப்பிட்டு, இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் விஷயம் இருக்கு, நீங்க கலந்துகிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்கன்னு இவ்வளவுதான் சொல்லணும். அமிக்கஸ் குயிரின்னு ஒண்ணு இருக்கு. அமிக்கஸ் குயிரின்னா ஒரு பொதுவான வழக்கு நடக்குன்னு வைக்க, அதுல சட்ட சிக்கல்கள் என்ன, ஏது இருக்கு, என்ன இருக்குன்னு அதையும் நியமனம் இல்ல. அமிக்கஸ் குயிரியும் அப்பாயின்மெண்ட். அமிக்கஸ் குயிரினா பெரிய சட்டம் தெரிஞ்ச வக்கீல்கள். இப்ப சாந்தி பூஷன் இறந்துட்டாரு, பிரசாந்த் பூஷன் இருக்காரு. சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசாந்த் பூஷனை நியமிக்கின்றோம். இந்த பிரச்சனையில் என்னென்ன சட்டங்கள் எப்படி எப்படி இருக்கின்றது, பார்வையில் இருக்கின்றது ஒண்ணு சொல்லி அமிக்கஸ் கியூரியும் உங்க அப்பாயின்மெண்ட்ல அது அமிக்கஸ் கியூரியும் பாங்க. ரெண்டாவது, குடியரசுத் தலைவர் விஷயத்துல இந்த மாதிரி இருக்குங்க, நீங்க கேட்டு கேபினட் செக்ரட்டரி மூலமா கேட்டு, கேபினட் செக்ரட்டரியுடைய அலுவலகம் குடியரசுத் தலைவர் ராஷ்டிரபதி போலதான் இருக்கும், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்காது. நீங்க கேபினட் செக்ரட்டரி கேட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி எனக்கு கொடுங்கன்னு இந்த 2மே இவங்க செய்யல. அதுக்கப்புறம் தான் ஆர்டர் போட்டு ஏதோ விசாரிச்சு செஞ்சோன்னு அபத்தமா ஆர்டர் போடுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. சரியாக கேரளா கவர்னர் அதை சொல்லியிருக்கிறார், அதை கம்ப்ளீட் நல்லா விரிவா சொல்லியிருக்கிறார். அதுக்கு இங்க சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாரும் பேப்பர்ல படிச்சிருப்பாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில் இந்த 2 நீதிபதிகள் விசாரிச்சாங்க இல்லையா, இதை வந்து ஒரு அமிக்கஸ் கியூரி போட்டு ஜனாதிபதி குடியரசுத் தலைவருடைய ஒப்பீனியன் என்னன்னு அட்டார்னி ஜெனரல்கிட்ட கேட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். லார்ஜர் பெஞ்சில முடிவு. இது கான்ஸ்டிடியூஷன் இஷ்யூ. எப்படி கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொன்னாங்க, அரசியல் சட்டத்தை நாடாளுமன்றம் திருத்த முடியாது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் திருத்த முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகள். 2வது பெடரல் சிஸ்டம், கூட்டாட்சி. 3வது அமைச்சரவை, நாடாளுமன்றம், நீதித்துறை சம்பந்தப்பட்டது திருத்தக்கூடாது. கேசவானந்த பாரதி கேஸ். இப்படி இந்திரா காந்தி தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 71ல இருந்து சுப்பாராவ் போட்டிட்டார் இல்லையா குடியரசுத் தலைவர், ஞாபகம் இருக்கா? விவி கிரியேத் போட்டிட்டாரு. அதுல இருந்து அந்த நீதிபதிகளே எதுக்கா வந்தா நமக்கு இவங்க எதிரிகள்னு இந்திரா காந்திக்கு ஒரு மாயையா எடுத்துட்டாங்க. அதுல இருந்து ஒரு நீதித்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு டசல் மாதிரி இருந்தது. அது பிறகு ஜனதா சர்க்கார் வந்தது, 42nd அமெண்ட்மெண்ட் எல்லாம் திருத்துறாங்க, நீதித்துறைக்கு அதிகாரம் இல்லாம பண்ணாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ ஸ்க்ரூட்டினி இல்லாம பண்ணாங்க. பிறகு அந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஜனதா சர்க்கார் வந்து மறுபடியும் மொராஜி தேசாய் தலைமையில நீதிமன்றத்துக்கு உரிய அதிகாரங்கள் என்னவோ திருத்துறாங்க. சாந்தி பூஷன் அன்னைக்கு லா மினிஸ்டர். இப்படியாக இருக்கும்போது நேரு காலத்துல வந்து நேரடியாக நேருவுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் பிரச்சனை இல்லை. குடியரசுத் தலைவர் நேரு, சர்தார் பட்டேல் இஷ்யூ தான் பெருசா இருந்தது. பட்டேல் இஷ்யூ வெளிப்படாது, ஏன்னா நேருக்கு அமைச்சர், டெப்டி பிரைம் மினிஸ்டர் தான். ஆனா டைரக்டா பிரசிடென்ட் வெர்சஸ் பிரைம் மினிஸ்டர், நெஹ்ரு வெர்சஸ் ராஜேந்திர பிரசாத் ஒரு 3 வருஷம் பல்வேறு சட்டங்கள்ல ஹிந்து கோட் தான் மெயினா தெரிஞ்சதா இருக்கு. அந்த சட்டத்துல கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். பிறகு சுப்ரீம் கோர்ட் போச்சு, ரெஃபரன்ஸ் போச்சு. பிறகு கேபினெட்டுக்கு தான் அதிகாரம். பிரதமர் தலைமையில் இருக்கின்ற கேபினெட் என்ன அட்வைஸ் பண்ணுதோ அதை நீங்க ஏத்துக்கிட வேண்டியது செட்டில்வார்டு ஆர்கியூ பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பிறகு அந்த முடிவுக்கு வந்த பிறகும் சரியான ஒரு சூழல் அமையாம போச்சு. நேரு மறுபடியும் செகண்ட் டைமுக்கு அவர் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. நேருக்கும் கடுமையான எதிர்ப்பு கட்சிக்குள்ள இருந்தது அந்த நேரத்துல.
அதனால ஜெயபிரகாஷ் நாராயண் போன்றவங்க எல்லாம் காங்கிரஸ் பிரிஞ்சு போய் சோசியலிஸ்ட் கட்சி. ஜெயபிரகாஷ் நாராயண் காந்தியினுடைய சிஷியரா இருந்தாலும் கூட நேருவோட போக முடியல. அச்சுதப்பட்டவர்த்தன் இவங்க எல்லாம் மோகன்தாரியா இவங்க காங்கிரஸ்ல இருந்தவங்க பிறகு சோசியலிஸ்டா போனாங்க. நேருடைய என்ன ஆச்சுன்னா எல்லாமே நேரு தான். ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு தூரம் நமக்கு இணையங்கள், ஒரு பார்வை, சிந்தனை, விசாலமான நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்களா தெரியல. இப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகள் கிளப்பும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆச்சு. அது இப்போ இந்த சூழல் இந்த வழக்கு பொறுத்தவரையும் இதை எப்படி தீர்க்க போறாங்க ரெவ்யூ. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார். கேரளா கவர்மெண்ட் துணைவேந்தர்களை தன்னிச்சையா நியமிச்சு, ஆமா, சுப்ரீம் கோர்ட் அப்புறம் அவங்களை கண்டிச்சு ஆரிப் கான் முகமது ஆரிப் கான் இதுல சொல்லிட்டு பினராயி விஜயனுக்கு அது ஒண்ணும் பவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பவர்ன்னு சொல்லிட்டு. ஆமா, என்னங்க எப்படி கான்ட்ரோவர்சி? பினராயி விஜயன் வழக்கு போட்டாரு, ஆரிப் கானும் அவரு முட்டிக்கிட்டாங்க. பினராயி விஜயன் பண்ணிட்டாரு, ஆமா, ஆரிப் மோகன் வழக்கு போட்டாரு. சுப்ரீம் கோர்ட் யூஜிசிக்கு தான் பவர், கவர்னர் தான் பவர் இருக்கு. ரெண்டாவது ஒரு லேடி சிபிஎம் லேடிய வைஸ் சான்சலர் போறாங்க, செல்லாதுன்னு கோர்ட்டே சொல்லிட்டாங்க. இப்ப இவங்க பழைய விஷயங்கள் கோர்ட்ல ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும் இல்லையா? யூனிஃபார்மிட்டி இல்லைங்க, ஜட்மெண்ட்ல யூனிஃபார்மிட்டி இல்ல. முன்னாடி சொன்ன வழக்குகள்ல முரண்படுறாங்க பல விஷயங்கள். ஒருவேளை அந்த துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் முதல்வருக்கு இருக்குன்றது அந்த மசோதாக்குள்ள இருந்ததுனால இவங்க 19 நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு. அது தவறு. அது ரொம்ப இந்த ஆர்குமெண்ட் 10 மசோதாக்கள் ஆர்குமெண்ட் சாதாரண விஷயம் இல்ல. அதுல பல்வேறு வழக்குகளை கவனிக்காம இது ஆண்டாண்டு பிற்காலத்துல இந்த விஷயம் தான் நிற்கும். ஒரு சட்டத்துல ஒரு வழி இல்லை என்றால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல சொல்லுவாங்க, சப்போஸ் there is no act or rules to implementனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜுடிஷியல் ப்ரொனன்சியேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் சட்டமாக இருக்குன்னு ஒரு காமன் டிசிஷன். ஒரு சட்டத்துல ஒரு சிக்கல் வருதுன்னு வைங்க, அதை பற்றி அந்த கோளாறுல சர்ச்சை நமக்கு தெரியல. ஆனால் அதை குறித்து சார்ந்த விஷயங்கள தீர்ப்புகள், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் என்னவோ அதை தான் கவனிக்கணும். இவங்களுக்கு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு 2 கோர்ட்டுக்கும். ரிட்னா 3-4 ரிட் இருக்குது. மேண்டமஸ், செசோர்பை மேண்டமஸ், புரோஹிபிஷன், கோவாரண்டோ, கேபிஎஸ் கார்பஸ், இப்படி ஒரு 5-6 ரிட் இருக்கு. இது ரிட் அதிகாரம் ஆரம்ப கட்டத்துல 3 கோர்ட்டுக்கு இருந்தது. கல்கத்தால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தாங்க, பிறகு சென்னையில ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது, பாம்பேல. இந்த 3 கோர்ட்டுக்கு மட்டும் அதை கொடுத்துருந்தாங்க. அப்ப என்னன்னா கவுன்சிலும் ஃபார்ம் பண்ணாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். தமிழர்கள் இங்க ஒவ்வொரு ஸ்டேட் உள்ள மக்கள் தங்களுடைய குறைகள் சொல்ல கவுன்சிலும் ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ சட்டத்துல பார்த்தா 3 சார்ட்டர்ட் ஹைகோர்ட் இருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் அதிகாரம் உண்டு. கல்கத்தா, சென்னை, மும்பை. நீங்க ஒரு அப்பீல் நீங்க தோத்துட்டானா மத்த இப்போ இங்க பெங்களூர்ல, கொச்சின் ஹைகோர்ட்ல, கேரளாவில் நீங்க சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். ஒரு அப்பீலுக்கு மேல எல்பிஏன்னு இருக்கு, லெட்டஸ்ட் பேப்பர் அப்பீல்னு நம்ம 3 கோர்ட்டுக்கு தான், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு உண்டு. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி நீங்க இப்போ ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் யாருமே ஒரு குறைய சொல்லி போலாம். ஒரு போஸ்ட் கார்டு, நானே ஒரு டெலிகிராம அனுப்பி ஒரு தூக்கு தண்ணீர் நிப்பாட்டினேன், குருசாமி நாயக்கர்னு, வீரபாண்டிய கட்டம் சொல்லிருக்கீங்க. ஆமா, அப்ப அது குடியரசுத் தலைவருக்கே போய் அந்த மன்னிப்பு கொடுக்கல. ஒரு திருநெல்வேலியில பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்துல கொலை பண்ணிட்டார். யாரு? கட்டபொம்மனுடைய வையரா குருசாமி நாயக்கர். அவரும் திருநெல்வேலி செஷன் கோர்ட்ல உனக்கு தூக்குதான்ட்டாங்க, ஹைகோர்ட்ல தூக்குதான்ட்டாங்க. பிறகு கொடுத்த சுப்ரீம் கோர்ட் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தூக்குன்னு. ஜனாதிபதிக்கு தெரியும், சஞ்சீவனி அன்னைக்கு கட்டபொம்மன் சிலை, சிவாஜி கணேசன் சிலை அவரும் கொடுத்தாரு. பிறகு ஜெயில் சிங் அந்த ஸ்டேய நிப்பாட்டிட்டாரு. பிறகு 3 நாள் தான் இருக்குது. வைகோல ஆர்வமா இருந்தார் அந்த விஷயத்துல. உடனே சனி ஞாயிறு வேற தந்தி கொடுக்க சொல்லி, வெறும் இதுதான் தந்தி மட்டும் தான், பெட்டிஷனே இல்ல, வக்காலத்து இல்ல. உடனே அதை ஜஸ்டிஸ் ராமசாமி, வி ராமசாமி, டேவிட் அனுசாமி 2 பேருமே நிப்பாட்டினாங்க. குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்ட மனுவில இந்த மாதிரி அவரு தூக்கு தண்டனை உறுதி பண்ணிட்டாரு சொல்லிட்டு அதுல இறுதி ஸ்டேஜ்ல எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. குடியரசுத் தலைவர் நிராகரிச்சிட்டார். இருந்தாலும் நாங்கள் இன்னென்ன சூழ்நிலையை பார்க்கிறோம்,
அது குடியரசுத் தலைவர் சொன்னதை நான் தப்புன்னு சொல்லல, அது ஜட்மெண்ட்ல இப்ப இதுக்கு சரியா தப்புன்னு சொல்ல. நாங்க என்ன பாக்குறோம், இவர் சின்ன வயசு, இவர் குடும்பத்தை பார்க்கணும், மனிதாபிமானமா பார்க்கணும். கிட்டத்தட்ட 25 வருஷம் ஜெயில இருந்துட்டார், தனி மனிதனா ஒரு கண்டம்டு பிரிசன் இருந்துட்டாரு, மன்னிச்சு விடலாம். இன்னி ஒரு ஆயுள் தண்டனை ஆக்குறோம். ஆனா குடியரசுத் தலைவர் சொன்னதை நாங்க மாறுபடல. குடியரசுத் தலைவர் சொல்றாரு தூக்கு உறுதிட்டார், அந்த ஒரு தீர்ப்பு எல்லாம் இதுல இருக்கு. இப்படி பல விஷயங்கள்ல இந்த இந்த பெஞ்ச் கொஞ்சம் லார்ஜர் பெஞ்சுக்கு போட்டு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லி லார்ஜர் பெஞ்ச் பண்ணி விசாரிக்கணும். இந்த மாதிரி விசாரிக்காம போனது என்ன, அதனால என்ன பாதகம் வருமா, நாளைக்கு எந்த மேட்டர் வந்தாலும் அந்த கேஸ் இருந்து சுட்டி காட்டுவாங்க. அதனால இந்திய அரசு, மத்திய அரசு இதை ரெவியூ போய் லார்ஜர் பெஞ்சு கொண்டு வந்தா நல்லதுன்னு கேட்கணும். இவங்க என்ன செய்ய மாதிரி நம்ம வேந்தராக ஆளுநர் இருக்கக்கூடாதுன்னு கேரளா கவர்மெண்ட் இதே கேஸ்ல கொண்டு வர்றாங்க. அப்போ வேந்தராக முதல்வர் இல்ல, வேற யாராவது ஒரு கல்வியாளர் யாராவது ஒருத்தர் வேந்தரா போடணும்னு போறாங்க. ஆரிஃப் முகமது கான் அது ஜனாதிபதிக்கு அமைச்சிடுறாரு. ஜனாதிபதி இருக்கும்போது இவங்க கேஸ் போடுறாங்க, அந்த இது வழக்கு நிலுவை. ஏன்னா இங்க வேந்தரை துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு அப்படின்னு தீர்ப்பு. ஆனா ஊடகங்கள் வேந்தர் பதவியிலிருந்து ஆளுநர் நீக்கம்னு போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது தப்பான இன்பிட்வீன் கிட்டத்தட்ட ஒரு 400 பக்கத்து தீர்ப்பு இருக்கு. 400 பக்கத்தை படிக்காம இங்க இருக்குதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆளும் சர்க்காருக்கு ஊடகங்கள் காவடி தூக்குது இல்லையா. இன்னைக்கு ஆளும் சர்க்காருக்கு என்ன, எதுக்காக நீங்க பத்திரிகையாளர் நீண்ட காலம் ஏன் என்ன விஷயமாக இந்த ஆளும் சர்க்காருக்கு ஆதரவா இருக்காங்க இந்த ஊடகங்கள்? எல்லாம் ஆதாயம் தான். வேற என்ன ஆதாயம்? ஆதாயத்தில் பல வகை உண்டு. எப்படி பல வகை? இந்த ஊடகங்கள் என்ன பண்றாங்க? ஏதாவது சாப்பாடு போடுறாங்களா? வெளிப்படையாவே நடந்துக்கிறாங்கல்ல. நீ என்ன இல்ல, அதுக்கு ஏதாவது குயிட் ப்ரோப்பாம்பாங்க லால. நான் எனக்கு இது நடந்தா இதை செய்யறேன் அண்ட் குயிட் ப்ரோப்பாம்பாங்க லால, லெட்டின் டெப்த். அது மாதிரி குயிட் ப்ரோக்கோ ஏதாவது ஊடகங்கள் இருக்கா? நீங்க நீண்ட காலமா 40 அது இந்த நீட் ரகசியம் மாதிரி. என்ன ரகசியம்? நீட் ரகசியம் சொன்னார்ல, உதயநிதி சொன்னார்ல, நீட்டை நீக்க ரகசியம் எனக்கு தெரியும்னாரு. இன்ன வரைக்கும் அது சிதம்பரம் ரகசியத்தை விட ரகசியமா இருக்கு. அந்த அரசவையில இந்த மன்னர்கள் புலவர்கள் பாடுவாங்க, சன்மானம் கொடுப்பாங்க, அது மாதிரி ஏதாவது நடக்கா? சொல்லுங்க. ஏன்னா வெளி உலக தமிழ்நாடு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க நீண்ட கால பத்திரிகையாளர், ஒரு சேனலுக்கு விளம்பரம் மற்ற விஷயங்கள் இருக்கு, ஒரு பத்திரிகைக்கு விளம்பரம் இருக்கு. அது போக தனக்கு வேண்டியவர்களை எடிட்டரா வைக்கிற தன்மைகள் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. யாரோ சொன்னாங்க வீட்டு பணி எல்லாம் போட்டு தராங்க, தெரியல சொன்னாங்க. தெரியல, நீங்க பத்திரிகையாளர் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு பார்வையாளர், எனக்கு இந்த பத்திரிகை இவ்வளவு தெரியும் அது கேட்கறது. இது மாதிரி இந்த ஊடக ஆட்கள் அந்த ஜட்மெண்ட்டை படிக்காம எல்லாம் உண்மை வேந்தர் தமிழ்நாடு முதல்வர் தான். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்தா அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அவருடைய தலைமைச் செயலாளர் அவர் ராவ், என்ன ராவ், ராம்மோகன் ராவ் ரூம்லயே போய் ரெய்ட் பண்ணிட்டாங்க. கேவலம். உடனே ராஜினாமா பண்ணிட்டு போன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ உங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி ரூம்லயே ரெய்ட் பண்ணாங்க இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க? ராஜினாமா பண்ணலையா? உங்களுக்கு வந்தா வலி, மற்றவங்க வந்தா வலி கிடையாது. இது இது நல்ல தீர்ப்புன்னா இது ஆரோக்கியமான தீர்ப்பு அல்ல. அவர் மகாதேவன்லாம் எனக்கு தெரிஞ்சவர் தான், நீதிபதியா உட்கார்ந்து. நீதிபதி தனிப்பட்ட லெவலில் நான் சொல்லலை, இங்க இருந்தவர் தான். எனக்கு ஜூனியரா இருந்தவர் நாளைக்கு பின்னாடி தான் அவர் வந்தார். அவர் அப்பாவோட அரங்கநாதன் தமிழ் இலக்கிய உலகில் தெரிஞ்சவர். இப்படியான நிலையில் இதெல்லாம் சிந்திக்காம இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்களே என்பது பல கேள்விகள் எழுகின்றன. இதை குறித்து மத்திய அரசு ரெஃபரன்ஸுக்கு குடியரசுத் தலைவர் ரெஃபரன்ஸ் கேட்கலாம். இப்ப இருக்காங்கல்ல இவங்களே இப்படி சொல்லியிருக்காங்கன்னு ரெஃபரன்ஸ் கேட்கலாம், நம்பர் 1. இல்ல மத்திய அரசு ஒரு ரெவியூ பெட்டிங் போட்டு லார்ஜர் பெஞ்ச் விசாரிக்கணும், இது எதிர்காலத்துல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின் வேற மாதிரி திசை திருப்பிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் சமீபத்துல இடி வழக்குல தமிழக அரசு 139A இந்த கிளப் பண்ணணும்னு போனாங்கல்ல, பல்வேறு மாநிலங்களில் இடிக்கு எதிரான வழக்கு இருக்கு. அதனால இந்த டாஸ்மாக் ரைடு விஷயத்தையும் கிளப் பண்ணி விசாரிக்கணும் 139A. இப்போ ஆளுநர் சம்பந்தமான அதிகாரம் சம்பந்தமான விஷயங்கள் பல மாநிலங்கள்ல இருக்குல்ல, இப்ப இது மாதிரி விஷயங்களை கிளப் பண்ணி
உச்சநீதிமன்றம் அதை சரி பண்ணி ஒரு இது கொடுக்கணும்னு போலாமா, இல்ல இந்த இதுவே ரிவ்யூ பெட்டிஷன்? இல்ல அதாங்க இதுல என்னாச்சுன்னா இதை வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு போய்க்கணும். இதை நீதிபதிகளை குறை சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஒரு கண்ணியத்தை காக்குறோம். நானும் ஒரு வழக்கறிஞர். இது ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இவங்களே தீர்ப்பு கொடுத்தாங்க? இது ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு போயிருக்கலாம். ரெண்டாவது இன்னி என்ன நடக்க போகுது? ஏன்னா நீதித்துறை வந்து யாரும் சீசரின் மனைவி போல சந்தேகத்துக்கு அப்புறம், அதனால அதுக்கு மேல அதை ஒரு விமர்சனம் வச்சா வேற மாதிரி ஆயிரும். நாங்க ஒரு வழக்கறிஞரா நான் பார்க்க முடியாது. இப்போ இன்னி செய்ய வேண்டியது என்ன? இவங்க செய்யல. இன்னி லார்ஜர் பெஞ்சுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்களே ரெஃபரன்ஸ் அனுப்பலாம். இல்லைன்னா மத்திய அரசு இந்த மாதிரி இருக்குது, இந்த போக்கு வந்து பின்னாடி வர்ற பல்வேறு வழக்குகளுக்கு முன்மாதிரியே ஆகக்கூடாது, இது இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரிக்கணும். ரிவ்யூ கவர்னர் போக முடியுமா? கவர்னர் ரிவ்யூ போடலாம். கவர்னர் போட போறாருன்னு சொன்னாங்க. என்ன எந்த அளவுல அவர் ஒப்பீனியன் வாங்கியிருக்காரு? டெல்லி போகலையே அவர். அது பிறகு போவார். அவரும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அவர் கேட்கலாம்ல. ஆசியா கவர்னர் ஏன் மேலதான் அது கொண்டு வந்திருக்காங்க, இதை வந்து ரிவ்யூ பண்ணணும். அவர் ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம். அவரும் போடலாம், மத்திய அரசும் போடலாம், குடியரசுத் தலைவர் ரெஃபரன்ஸ். மத்திய அரசு லார்ஜர் பெஞ்சு கேட்டு அது லார்ஜர் பெஞ்சு நம்பர் ஆயிடுச்சு வச்சுங்க, அந்த வழக்கு இவரையும் ஆளை இணைச்சிக்கலாம். கவர்னர் ஆளை இணைச்சு இப்ப அந்த வழக்க சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிச்சுன்னா இந்த 2 பேர் அமர்வு கொடுத்த அந்த தீர்ப்பு என்ன ஆகும்? தீர்ப்பு அது நலிஃபை ஆயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற லார்ஜர் பெஞ்ச் சொல்ற தீர்ப்பு தான் பிரிவேல் ஆகும். அப்ப இங்க வந்து துணைவேந்தரை நியமிக்கிறது மறுபடியும் எந்த மாதிரி ஆகுதோ அதை பொறுத்து இருக்கு. 3 பேர் இப்ப போகலாம். நம்பர் 1 குடியரசுத் தலைவர் ரெஃபரன்ஸ், மத்திய அரசு அதை ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போகலாம், இவரும் போகலாம், யாரு கவர்னரும் போகலாம் சுப்ரீம் கோர்ட்ல. ஆனால் இவங்க எந்த அளவுல தயாரா இருக்காங்கன்னு தெரியல, போக தெரியும். ஆனா இது வந்து முன் உதாரணம் ஆயிடக்கூடாது. ஏன்னா கேரளாவில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு இங்க ஒரு கான்ட்ரோவர்சி தானே, ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல அங்கிறத கவனிக்கணும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க உச்சநீதிமன்றம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல திருத்தங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ 365 இருந்ததுல, முன்னாடி ஆட்சியை நினைச்சா கலைச்சிடலான்னு எஸ்ஆர் பொம்மை, இதுக்கப்புறம் அது மாறுது. அதுவும் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தானே. அப்ப அது மட்டும் எப்படி ஒரு இதுவா கொண்டு வர முடியுது மத்திய அரசுக்கு எதிராக? ஒரு அது வந்துங்க ரொம்ப இப்போ ரத்தோல் பாண்டியெல்லாம் அதுல இருந்தார். அது வந்து ஒரு லார்ஜர் பெஞ்சு மாதிரி முடிவெடுத்து தான் பண்ணாங்க. 2 பெஞ்ச் இல்ல. ரெண்டாவது விஷயம், இந்தியாவில் மினர்வா மில்க் கேஸ்ன்னு ஒரு கேஸ், அரசியல் சாசனம் திருத்தது. அதே மாதிரி மேனகா காந்தி, இந்திரா காந்தியுடைய மருமக, அவங்களுடைய பாஸ்போர்ட் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஜட்ஜஸ் டிரான்ஸ்பர் கேஸ், எஸ்ஆர் பொம்மை கேஸ், இப்படி ஒரு 10-15 கேஸ், அயோத்தி கேஸ் இருக்கு இல்லையா, சபாநாயகர் கேஸும் இருக்கு. ஆமாமா, சபாநாயகருடைய அதிகாரத்தை போடும்போது 7 பேர் பெஞ்ச் ஆமா இருக்கு. 2 அதே மாதிரி பத்திரிகையுடைய பிரிவிலேஜ், ஸ்டெர்லைட் கேஸ், என்ன லைட்டு, ஏதோ ஒரு யூபில இருந்து வர பத்திரிகை, ஏதோ ஒரு சர்ச்லைட் கேஸ், இதெல்லாம் முக்கியமான கேஸ்கள். பத்திரிகை துறை எப்படி நடந்துக்கணும், நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்குள்ள பிரிவிலேஜ் என்ன, அதே மாதிரி கவர்னர் எப்படி ஆக்ட் பண்ணிக்கணும், அதுல 356 நீக்கிறாங்களா, அது கவர்னர் பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேசவானந்த பாரதி பார்லிமெண்ட்டுக்கு என்ன அதிகாரம், கவர்னருக்கு என்ன அதிகாரம், ரெண்டாவது குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இவங்க சொன்னது இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. இதுதான் முதல் வழக்கு. இதுவரைக்கும் யாருக்கு சொல்லியிருக்காங்க? 356 கவர்னர் அவர் ரிப்போர்ட் கொடுக்குறது. ரெண்டாவது பார்லிமெண்ட்னா பிரதமர் வந்துடுறாரு, கேபினெட் மினிஸ்டர், அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பல்வேறு வழக்குகளா. அது மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எது அவங்களுக்கான பிரிவிலேஜ், சலுகைகள். நீங்க நாடாளுமன்றத்துல நடக்கும் போது நீங்க பேசுனது பேச்சுக்களை கைது செய்ய முடியாது. வேற வெளியே வச்சு பேசினா நீ கைது செய்யலாம். ஆமா, நாடாளுமன்றத்தில் நீங்க எது வேணா பேசலாம், அது பிரிவிலேஜ். வெளியே வச்சு எதுவும் பேச முடியாது. நாடாளுமன்ற சபை நடக்கும்போது, சட்டமன்ற சபை நடக்கும்போது உங்களுக்கு பிரிவிலேஜ். பிரிவிலேஜ்னா எல்லாமே பிரிவிலேஜ்னு எம்எல்ஏ எம்பிஸ் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு வழக்கு இருக்கு. இப்படி பல்வேறு வழக்குகள், கான்ஸ்டியூஷன் வழக்குகள் இருக்கின்றன. நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படின்னா, முடிந்த அளவு நம்ம வந்து பல்வேறு நாடுகள் இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அமெரிக்காவில இருந்து எடுத்திருக்கோம், கனடாவில இருந்து எடுத்திருக்கோம். பிரிட்டன்ல எழுதப்பட்ட அரசியல் சாசனம் கிடையாது, மரபுகளும் சம்பிரதாயங்கள் தான். நியூசிலாந்து, பிரிட்டன், இஸ்ரேல், இந்த 3 நாடுகள் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் கிடையாது. அதே மாதிரி பிரான்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா,
இது அதுக்கப்புறம் ரஷ்யா, சோவியத் யூனியன்ல USSR, சைனா, இந்த 6-7 கான்ஸ்டியூஷன் படிச்சுதான் BN ராவ் தயார் பண்ணாரு. அம்பேத்கர் டிராப்டிங் கமிட்டி சேர்மன். உலகத்திலேயே பெரிய கான்ஸ்டியூஷன், அதிக பக்கங்கள், அதிக பிரிவுகள் இருந்தது நம்ம கான்ஸ்டியூஷன் தான். ஆனால் உலகத்திலேயே அதிகமான திருத்தங்கள் வந்தது நம்ம கான்ஸ்டியூஷன் தான். இதுவரைக்கும் 106 திருத்தங்கள் வந்துருச்சு. இந்த 33% இருக்கு இல்லையா, அதுவும் 386 இந்தியாவில் இதுவரைக்கும் 125 இது பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ஜோக் என்னன்னா, நம்ம திருத்தம் 106 திருத்தம் வந்திருக்கு இல்லையா, பக்கங்கள் கிட்டத்தட்ட 500-600 பக்கம் போகுது. நம்ம அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பார்த்தா வெறும் 25 பக்கங்கள். ஆனா திருத்தங்கள் பார்த்தா வெறும் 20 திருத்தங்கள். பக்கங்களும் குறைவு, 20 திருத்தங்கள். அவங்க வந்து 250 வருஷம் ஆயிப்போச்சு. இது 75 வருஷம் தான் ஆயிருக்கு. உலகத்திலேயே அதிக திருத்தங்களும் அதிக பக்கங்களும் பிரிவுகளும் எல்லாமே இருக்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன். ஆனா ஒரு சில நேரங்கள் சிக்கல் வரும்போது அதுக்கு பதில் இல்லாம இருக்குது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, மொராஜி அரசாங்கம் கலைந்தது, ஜனதா அரசாங்கம். யாரை கொண்டு வர்றது? நம்ம கான்ஸ்டியூஷன்ல பதில் இல்ல. சஞ்சீவ் ரெட்டி திண்டாடுறாரு. சரி, யார் ரொம்ப ஆதரிக்கிறாங்க? இந்திரா காந்தி ஆதரிச்சு சரண் சிங் கொண்டு வர்றாங்க. பிறகு நேஷனல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அமைப்புமா, தேசிய அரசாங்கம் அமைப்புமா, அதெல்லாம் போடுது. இப்படி பல்வேறு நிலைகள்ல நம்ம கான்ஸ்டியூஷன்ல, நம்ம அரசியல் சாஸ்திரத்துல குழப்பங்களுக்கும் சிக்கல்கள் ஏற்படும் பதில் இல்லாம இப்படி எல்லாம் சூழல். அது வந்து இப்போ அதே மாதிரி இந்த தீர்ப்பு ஆயிடக்கூடாதுன்னா நமக்கெல்லாம் வருத்தம். இதை வந்து லார்ஜர் பெஞ்சு விசாரிக்கணும் அவசியம். ஒரு அகாடமிக்கா, நான் இன்னும் எல்லாம் ஒரு இது அல்ல, அகாடமிக்கா இதை விசாரிக்க வேண்டிய கடமை நீதித்துறைக்கு இருக்குது. இதை முன்னெடுத்து செல்லும்போது நம்மளோ தனி மனிதனா எடுத்து செல்ல முடியாது. அந்த கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியா இருக்கிற இந்திய அரசாங்கம், அதே மாதிரி ரெஃபரன்ஸ்ல குடியரசுத் தலைவர், கவர்னர் கொண்டு போகணும். இப்போ நீங்க இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரி வரும்போது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தால தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அமைச்சராக மீண்டும் பதவி ஏற்க சொல்லி அமைச்சராக ஆளுநர் அனுமதிக்காம பல சர்ச்சைகள் கிடையாது. அது நல்ல ஞாபகம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நீதி, பொன்முடிக்கு ஒரு நீதி, செந்தில் பாலாஜிக்கு ஒரு நீதியா? அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன, நீ செக்ரட்டரியேட் பக்கமே போக கூடாது, அந்த ஃபைலையே பார்க்க கூடாதுங்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு ஊழல் தானே. ஆனா செந்தில் பாலாஜிய சொல்றாங்க அதை உடனே பண்ண வேண்டியது. இவ்வளவு நாள் ஏன் இருக்கிறீங்க, இது தப்புயா, நீ ஒண்ணு ரிசைன் பண்ணல, ஜெயிலுக்கு போ அண்ணா சொல்ல தைரியம் இல்ல. ரெண்டாவது அதிபர் பொன்முடி எப்ப போறாரு, நீ தாராளமா எடுத்துக்கலாம் அண்ணா. என்ன இதுதான் குழப்பமான விஷயங்கள் இல்லையா? நல்லவேளை அதை நினைவுபடுத்துனீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சிச்சுவேஷன் இருக்குங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைக்கிற அதே தீர்ப்பு தானே இவங்க 2 பேருக்கு கிடைக்கணும். ஏன் இவ்வளவு நாள் தள்ளி போயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜி மட்டும்? அதே மாதிரி தவறு கேட்கறது. அதே மாதிரி இப்போ PML ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, PML ஆக்டுன்னு ஒரு 2022 அந்த விஜய் மண்டல் அந்த இதுல வந்து சொல்லிட்டாங்க, அந்த இவ்வளவுதான் PML ஆக்டுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கு, ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்ல அவங்க வரலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்ப கூட பாருங்க, அந்த டாஸ்மார்க் வழக்குல போட்டு ரெய்டே தப்பு, எப்படி வரலாம்? ஏங்க இந்த அரசாங்கத்துக்கு யார் அட்வைஸ் பண்ணாங்க? ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு நம்பர் 1 செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி வச்சது உலகமே அறிஞ்சு போச்சு, அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ஓமந்தூரார் மருத்துவமனையில் படுத்திருக்காங்க கைதியா. அந்த இடத்துல போய் நீங்க அமைச்சரவை பொறுப்பேற்ற அவங்க கான்ஸ்டியூஷன் அந்த உறுதிமொழி எடுத்துட்டு எப்படி அங்க போய் ஒரு குற்றவாளி பக்கத்துல நீங்க உட்கார்ந்தீங்க? என்னாச்சு? வீரபாண்டி ஆறுமுகம் தன்னுடைய பாரப்பட்டி ரமேஷ, பாரப்பட்டி சுரேஷ போய் பார்க்கறது, அந்த காரோட போனாரு அமைச்சரைக்கு, அந்த தமிழ்நாடு முத்திரையோட கட்டி அந்த சிகப்பு விளக்கோடு போனார். அது தப்புன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி ஒரு கைதி, அவர் வந்து ஓமந்தூரார் மருத்துவமனையில ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சேர்க்கிறாங்க. சேர்த்த போது அங்கே அத்தனை அமைச்சர் கூடி போய் உட்கார்ந்தது என்ன விதத்துல நியாயம்? 1. 2வது முதலமைச்சரே போய் பார்க்கிறாரு. பார்த்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அவர் இங்கதான் இருக்கிறாருன்னு தெரியும். இருந்த பிறகு ஹெபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஹெபியஸ் கார்பஸ் என்ன? தன்னுடைய உறவுகாரர்களுக்கு எங்க இருக்காரு தெரியல, சொல்லல, இவங்களோட தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் கோர்ட்ல வந்து ஆட்கொணர்வு அது தப்பு பண்ணாங்க. சரி, பெண்டிங் ஹெபியஸ் கார்பஸ் அங்க மனு இருக்கும் போதே ஒரு பெயில் பெட்டிஷன் போடுறாங்க. யாரு அட்வைஸ் பண்றது ஸ்டாலினுக்கு இதெல்லாம்? அப்படித்தான் இந்த டாஸ்மாக் மேட்டர்ல இடி
எங்க எனக்கு திருட்டு பைய வீட்டுக்கு வரும்போதே சொல்லிட்டு வருவான், பர்மிஷன் கேட்டு பெர்மிஷன் திருட்டு பைய வீட்டுக்கு திருட அவன் வீட்டுக்கு வரும்போது போலீஸ்காரன் பெர்மிஷன் கேட்ட வருவான். இது அபத்தமா தெரியலையா? இப்படி எல்லாம் யார் அட்வைஸ் பண்றாங்கன்னு தெரியல இந்த அரசாங்கத்துக்கு. இப்ப கூட ஆர்குமெண்ட் 2-3 நாளா போய்கிட்டு இருக்கு. இடி எந்த ப்ரிடிடேட் அஃபென்ஸ்ல வர்றாங்க, இசிஐஆர் கொடுக்கல அப்படின்னு பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. இது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கிட்டா, அமைச்சர் பொன்முடி வந்து சைவம் வைணவம் சம்பந்தமா பேசின பேச்சுக்கு கட்சி பதவி பிடிங்கிட்டாங்க. ஆனா அமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கும் தார்மீக உரிமை இல்லைன்னு இன்னைக்கு பொதுநல வழக்கு எல்லாமே பர்மிஷன் கேட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு ஒரு உரிமை இருக்கு, இவருக்கு உரிமை இல்லைன்னு போகுது. இதுவும் தப்புதான். அதே மாதிரி செந்தில் பாலாஜி தப்பு தானே. எப்படி அவரை அமைச்சரா வச்சு தட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லா அரசியல் சாசனத்தை பேசுறீங்க இல்லையா? ராமராவ் சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல போய் ரைட் பண்ணிட்டாங்க, உடனே ராஜினாமா பண்ணிட்டு போங்கிற. இதே செந்தில் பாலாஜி 1000 கேள்வி கேட்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல. இதே கவர்னருக்கு சொன்ன உடனே மேல மேல கீழே குதிக்கிறாங்க இல்லையா? வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி தான் கேட்டாங்க, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? உச்ச நீதிமன்றம் கேட்டது இல்ல. ஏதோ போகுதுங்க அரசாங்கம், அவங்களுக்கு ஏதோ ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. அவங்க வந்து குடும்ப அரசியல் இப்ப மாநில சுயாட்சின்னு தீர்மானத்தை கொண்டு இருக்காங்க. மாநில சுயாட்சி கிட்டத்தட்ட 69 அறிவிச்சாரு கலைஞர், 71 அறிக்கை கொடுத்தாங்க. 3 வருஷம் கழிச்சுதான் அவர் தீர்மானம் நிறைவேற்றி இந்திரா காந்திக்கு அனுப்புனாங்க. என்ன நடந்தது? மாநில சுயாட்சி 74 50 வருஷம் ஆயிப்போச்சு. தீர்மானம் நிறைவேற்றியும் குப்பை கூடையில கிடக்கும். நீங்க எந்த நீதி விசாரணையாவது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் போட்ட நீதி விசாரணை கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். எந்த நீதி விசாரணை சட்டமன்றத்தில் இந்த ரிப்போர்ட் வைப்பாங்க? அதுக்கு மேல ஏதாவது இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவருக்கு இப்போ பாத்தீங்கன்னா பழைய கச்சத்தீவு பிரச்சனை, காவேரி பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பிரச்சனை, இந்தி திணிப்பு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நீட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அவங்க மறுபடியும் போனா எப்படி எந்த அடிப்படையில போறாங்கன்னு தெரியல. அது ஒண்ணு ராங் அட்வைஸுங்க. அவங்க டீம் சரியில்லை. இப்ப நான் இல்ல, அவங்க பொலிட்டிக்கலா நீங்க சொல்லுவீங்க சட்டம் தெரிஞ்ச ராங் அட்வைஸ்ன்னு. பொதுமக்களுக்கு பார்க்கும் பொழுது நான் இப்ப சொன்னேன்ல, கச்சத்தீவு, இந்தி திணிப்பு, நீட்டு, இப்ப மாநில சுயாட்சி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வகையான பொதுமக்கள் மத்தியில பேர் வாங்குற இவங்க இதுக்கு இருக்காங்க. பொதுமக்களுக்கு தெரியாது இல்லையா, அறியாம இல்லையா? ஓ அப்படியா, இங்க இந்தி திணிக்கிறாங்களா, தொகுதிகளை மாறுறாங்களா? அவன் அறிவிப்பே செய்யல. இந்தி திணிப்புன்னா என்ன சொல்ல, பிஎம் ஸ்ரீ பண்ண சொல்ல, எந்த லாங்குவேஜாவது 3வது லாங்குவேஜ் படிச்ச. ஆனா இவங்க சொல்லிக் கொடுக்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தி தான் இருக்குது, அது வழியே தெரியாது. இங்க என்னங்க ஒரு அசால்ட்டுங்க. தேர்தல் தானே வந்தா என்ன, ஜாதி வாரியா நம்ம கொடுத்துருவோம், பணம் கொடுத்துருவோம், ஜெயிக்கிறோம், அவ்வளவுதானே. என்ன இருக்குது, கூட்டணி இருக்கு நம்ம கிட்ட, பார்த்துருவோம் ஒரு அசட்டு தைரியம். அது கலைஞர் மாதிரி ஒரு படலை. கலைஞர் மாதிரி பட்டா தெரியும். எம்ஜிஆர் பிள்ளை கலைஞர் பட்டா இல்லையா, வெளியே சொல்லாம பட்டால, அது இவருக்கு வரல. அது வரும், இனிமே வரும், அரசியல் மாற்றம் வரும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் 2 அணியா இப்ப சேர்ந்துட்டாங்களே தான். அதிமுக ரொம்ப வீக்கா நினைச்சாங்க இல்லையா? இப்போ பாஜக ஒரு சொருக்கு பிடிக்காதுன்னு பாஜகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி சேர்த்து வச்சுட்டாங்களா இல்லையா? பாஜக, அதிமுக, அதே மாதிரி மற்ற கட்சிகளும் அவங்கள்ட்ட இணையலாம். அப்போ ஒரு பெரிய அலையன்ஸ் வருமா இல்லையா? பாஜகவை உள்ளே விட முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ஒரு 10 வருஷத்துல அவங்க வளர்த்துட்டு இருக்காங்களே, ஓரளவு வளர்ந்துருக்காங்க இல்லையா? அதை மறக்க முடியாது இல்லையா? பாஜக என்ன இந்த மதவாதம், இந்துத்துவா என்பதை இல்லாம அவங்க கொண்டு போவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு தெரியாதுல, போக போகுதான்னு தெரியும். காலம் தான் பதில் சொல்லணும். ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் சரியாக கவனித்திருக்கணும். இது வந்து இன்னைக்கு நீதிபதிகள் ரிட்டையர்ட் ஆகி போவாங்க. மென் மே கம், மென் மே கோ. இது இந்த ஜட்மெண்ட் அவங்க எழுதுறாங்களே, இதெல்லாம் நீண்ட காலம் இருக்க வேண்டியது. அப்போ கவனிச்சு எழுதணும், ரொம்ப கவனிச்சு எழுதணும். ஏதோ போற போக்குல எழுதிட்டு போயிடக்கூடாதுங்கிற எங்க மாதிரி ஆட்களுக்கு, நீண்ட கால அனுபவமான ஆட்களுக்கு இந்த கருத்து. நன்றி சார், எவ்வளவு நேரம் பல கருத்துக்களை சொன்னீங்க.